திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தஞ்சை, நாகை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பேசியதை சுட்டிக்காட்டி, வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், நானும் ஒரு விவசாயிதான் என்று சொல்லி பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்தார் என்று விமர்சித்து பேசினார். மதுரையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார். அந்த கல்லை இன்னும் பத்திரமாக வைத்துள்ளேன். நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கும் வரை நான் இந்த செங்கல்லை கொடுக்க மாட்டேன் என விமர்சித்து பேசினார். முதற்கட்ட தேர்தலுக்காக காங்கிரஸ் ஏற்கனவே 3 கட்டங்களாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில், தற்போது 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. 4ஆம் கட்டமாக வெளியிடப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் 46 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அசாம், மத்திய பிரதேசம், மணிப்பூர், ராஜஸ்தான், தமிழ்நாடு உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 4 கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இதில் மத்திய பிரதேசத்தின் ராஜ்கர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திக்விஜய் சிங் களமிறங்குகிறார். தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில், கரூரில் ஜோதிமணி, கடலூரில் விஷ்ணு பிரசாத், சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் கிராஸ்னோகோர்க் நகரில் இசை நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கு உள்ளது. இந்த அரங்கில் நேற்று முன்தினம் பிரபல பிக்னிக் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அந்த இசை நிகழ்ச்சிக்குள் புகுந்த ISIS-K பயங்கரவாதிகள் பெட்ரோல் குண்டு வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் இசையரங்கம் முழுவதும் தீப்பற்றியது. இந்த கொடூர தாக்குதலில் 115 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 133ஆக அதிகரித்துள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய 4 பயங்கரவாதிகள் உள்பட 11 பேரை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளிடம் ரஷ்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை நேற்று முன்தினம் இரவு கைது செய்தது. கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என கூறி டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி முறையிட்டார். ஆனால் மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் கோரிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மேலும் இந்த மனுவை வரும் புதன்கிழமைதான் விசாரிக்க முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.